அரசியல் நாகரிகம், மேடை நாகரிகம், திராவிட முன்னேற்ற கழகமும் தைரியமும். ஆமா, கல் தூக்கி வீசுவீங்க, புடவை பிடிச்சி இழுப்பீங்க, பெண்களை கேவலமா பேசுவீங்க, அவங்கள கீழ்த்தனமா நடந்துக்குவீங்க, அது எல்லாமே பண்ணுவீங்க. திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய குறிச்சும் ஆக்ட்ரஸ் த்ரிஷாவை குறிச்சும் பொதுவெளியில அசிங்கமா பேசியிருக்காரு அப்படின்னும், பெண்களுக்கு எதிரான குற்றப்பிரிவின் அடிப்படையில மொத்தம் 9 குற்றப்பிரிவு அடிப்படையில தான் அவரை இன்னைக்கு தஞ்சை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட இந்த செயலை கண்டிக்கிற மாதிரி பல அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் விமர்சிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஆக்ட்ரஸ் குஷ்பு உதயநிதி அவர்கள் பண்ணது சுத்தமா தப்பு, இதுக்காக த்ரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி காட்டமா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினோட பேச்சை நான் கேட்டேன், அது ரொம்ப கீழ்த்தரமா மலிவா ரொம்ப இழிவா பேசுற மாதிரி இருந்துச்சு. அவர் அடைய நினைக்கிற அரசியல் கலாச்சாரம் இதுதான் அப்படின்றத அப்படியே காட்டுது. இந்த மாதிரி மனப்போக்கு இருக்கவங்க ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்தவோ என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாநிலம் ஆளவோ ஆசைப்பட்டா கடவுள் தான் நம்மள காப்பாத்தணும். பொண்ணுங்களை பழி பேர்றது, இழிவா பேசுறது, அவமானப்படுத்துறதெல்லாம் ஒரு அரசியல் நாடகமா நடத்தி அவங்களோட தீவிர ஆதரவாளரோட கைத்தட்டல், விசில், சிரிப்பு, இது எல்லாத்துக்காகவும் இதெல்லாம் பண்றாங்க. இதை என்ன விட வேற யாருக்கு நல்லா தெரிய போகுது? இந்த மாதிரி பேசுறதெல்லாம் சாதாரணமாக்குற ஒரு பக்கம் ஞானிகள், இன்னொரு பக்கம் பொண்ணுங்களோட கண்ணியத்தை அரசியலுக்கு பலிகாடாக்குறது. உங்களோட சொந்த குடும்பம் உட்பட இதே நிலைமையில இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. அரசியல் கருத்து எதுவா இருந்தாலும் பொதுவுல பேசுறதுக்கு முன்னாடி சில எல்லைகள் இருக்கணும். பெண்களை மதிக்கணுமே தவிர உங்க ஆசைக்கும் எண்ணத்துக்கும் ஏத்த மாதிரி ஆட்டு வைக்கிற பகடக்காய நடத்தக்கூடாது. உங்களோட அரசியல் எதிரிகளோட செயல்பாடு தொலைநோக்கு பார்வை, உங்களோட அரசியல் எதிரியோட செயல்பாடு தொலைநோக்கு பார்வை இல்லா தலைமைத்துவத்துக்கு உங்களால ஈடு கொடுக்க முடியாம போறப்ப தனிப்பட்ட முறையில கேவலமா பேசுறதும் ஆபாசமா பேசுறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இது லேசான வழியா போயிடுச்சு. உதயநிதி ஸ்டாலினோட அப்பாவோட மு.க. ஸ்டாலின் வருஷ கணக்கா எவ்வளவு சர்ச்சைகளை சந்திச்சிருக்காங்க. ஆனா அதுவே பொது வாழ்க்கையோட தரம் ஆயிடக்கூடாது. பொது மேடையில த்ரிஷா பத்தி இழிவா பேசினதுக்கு எதிர்கட்சி தலைவர் அவருக்கு நிபந்தனை இல்லா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். அவர் பண்ண தப்பை ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கிற தைரியமும் கண்ணியமும் அவர்கிட்ட இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் த்ரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒப்பீனியனை ஸ்ட்ராங்கா குஷ்பு இந்த இடத்துல வச்சிருக்காங்க.